ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒட்டகத்துலேருந்து ஸ்ரீ பாலா இன்ஜினியர் மனிதன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கட்டுக்கு எவ்வளோ கலவை தேவைப்படுது, அதாவது பிரிக் ஒர்க்குக்கு எவ்வளோ மார்ட்டர் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம அதை என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாஸ்டிங்க்கு எவ்வளோ சிமெண்ட்டும் சாண்டும் தேவைப்படுதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் ரேஷியோ, எவ்வளோ ரேஷியோவில் நம்ம கலவை போட போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். சிமெண்ட் 1 பார்ட்டும் சாண்டு 5 பார்ட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 1:5 ரேஷியோவில் நம்ம கலவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 அடிக்கு 10 அடி ஹைட்டுக்கு ஒரு வால் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திக்னஸ் வந்துட்டு பிளாஸ்டிங் திக்னஸ், மினிமம் திக்னஸ் வந்துட்டு 1/2 இன்ச்சு திக்னஸாவது கொடுப்போம், அதாவது 0.5 இன்ச்சஸ் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமல் வேல்யூவில் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 1 இன்ச்சு அப்படின்னா உங்களுக்கு 0.083 டெசிமல் வேல்யூ. ஸோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 1/2 இன்ச் அப்படிங்கும்போது 0.083/2 போட்டிங்கன்னா அதோட வேல்யூ கிடச்சிடும். 0.04165 அப்படின்ற திக்னஸுக்கு தான் நம்ம பிளாஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் வால்யூம் உங்களுக்கு பிளாஸ்டிங்க்கு அந்த 50க்கு 10 வால்க்கு பிளாஸ்டிங்க்கு எவ்வளோ வால்யூம் கலவை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 × 10 × 0.04165 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 20.825 கியூபிக் ஃபீட் ஆஃப் வால்யூம் வந்துட்டு கலவை உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு எவ்வளோ மணலும் சிமெண்ட்டும் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேஷியோ எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 1+5 = 6. 1 பார்ட் ஆஃப் சிமெண்ட்டு, 5 பார்ட் ஆஃப் சாண்டு = 6 பார்ட் டோட்டலாக. அதே தான் ட்ரை வால்யூம், வெட் வால்யூம் கான்செப்ட்டு. உங்களுக்கு 0.52% வந்துட்டு வெட் வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு கூட வரும் ட்ரை வால்யூமை விட. ஸோ உங்களுக்கு ட்ரை வால்யூம்ஸ் = மொத்தம் 31.654 கியூபிக் ஃபீட் கிடைக்குது. ஸோ மொத்தம் கலவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31.654 கன அளவு கலவை வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட ரேஷியோ / டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் வால்யூம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ கிடச்சிரும். அதாவது 5.275 கியூபிக் ஃபீட் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு சிமெண்ட் தேவைப்படுது. அஸ் யூஸ்வல் 1 பேக் ஆஃப் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 கியூபிக் ஃபீட்டு. ஸோ டோட்டல் கியூபிக் ஃபீட்டோட அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.22 பேக்ஸ் தேவைப்படுது. அதாவது 4.5 பேக்ஸ் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இந்த சுவரோட பூசுறதுக்கு வந்துட்டு தேவைப்படுது. அடுத்து மணல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். டோட்டல் சாண்டோட ரேஷியோ / டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் வால்யூம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 26.375 வேல்யூ உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதே தான் ஒரு யூனிட்டுக்கு 100 CFT 100 கியூபிக் ஃபீட்டு. ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா 0.26 யூனிட்ஸ் ஆஃப் சாண்டு வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு 50க்கு 10 வால்க்கு பூசுறதுக்கு வந்துட்டு சிமெண்ட்டும் மணலும் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லென்த்தும் ஹைட்டும் வச்சுட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதே மாதிரி கன்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.